கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 119 அதனுடைய 144வது வசனம். என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் தேவனிடத்திலே கேட்பதை காண முடிகிறது. என்ன உணர்வு அவனுக்கு தேவைப்படுகிறது? அப்படி என்றால் ஏராளமான வாக்குத்தத்தங்களையும் அவனுடைய வருங்காலங்களிலே செய்யப்பட வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிற காரியங்களையும் ஏற்கனவே முன்குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அந்த சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிற அந்த காலங்களிலே அசதிக்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுத்து கவனங்கள் சிதறாதபடி கர்த்தர் பண்ணின வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளுவதற்கான ஒரு உணர்வு. ஆமென். எப்படியும் அது வந்துவிடும் என்கிற நோக்கமல்ல, அது எப்படியாகலும் என்னுடைய வாழ்க்கையை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வு அவசியமாயிருக்கிறது. அதுதான் அவன் சொல்லுகிறார், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த உணர்வு இருந்தால் மாத்திரமே வாக்குத்தத்தமான தேவ நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுவதற்குரிய செயல்பாடுகள் இருக்கும். ஜெபம், நம்முடைய ஆராதனைகள், பரிசுத்தம், இவைகளெல்லாம் அங்கே நிலைத்திருக்க கூடியதாக காணப்படுகிறது. ஆனபடினாலே நம்முடைய தேவன் இந்த வருஷத்தின் இந்த ஆரம்ப நாட்களிலேயே நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து, இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற காரியங்களை நினைவு கூர்ந்து, பேசப்பட்ட வார்த்தைகள் தேவ வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு அவைகளிலே நம்முடைய அந்த பிரமாணங்கள் சொல்லுகிற நியமங்களை நாம் கை கொண்டு அதை உணர்வுள்ளவர்களாய் அசதியோடு வந்தா பார்க்கலாம். கடந்த நாட்களைப் போல ஒவ்வொரு காரியத்தையும் சாக்கு சொல்லி நாம் கடந்து செல்லுகிறவர்களாய் இராதபடி அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாறுவோம். காரணம், கடந்த காலத்தில் அநேக காரியத்தை தேவனோடு நெருங்க கூடாதபடி சாக்கு சொல்லி கடந்து சென்று விட்டோம். ஆசீர்வாத குறைவுகளைத்தான் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் சொன்னபடி ஆசீர்வாதமான நன்மைகளை அனுபவிக்க உணர்வுள்ள இருதயம் வேண்டும், உணர்வுள்ள செயல்பாடுகள் வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்று பிழைத்திருக்க வேண்டிய அந்த சத்துவ நமக்கு உண்டாகும். இதை உணர்ந்து கொண்டவர்களாய் இக்காலத்தில் அசதியாயிராதபடி, அஜாக்கிரதையாயிராதபடி ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ சமூகத்திலே நாம் முக்கியத்துவப்படுத்துவோம். இது ஒரு சிறியது தானே, இது ஒரு சிறிய பிரேயர் தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி என்று சொல்லி நாம் சமாளித்து பழைய கதையே, பழைய சூழ்நிலையை தொடர்ந்து இன்னும் வறட்சியை நோக்கி செல்லாதபடி, வனாந்தரத்தை நோக்கி செல்லாதபடி உணர்வுள்ளவர்களாய் மாறி கர்த்தருடைய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுகிற பிழைக்கிறதற்கு நேராய் திரும்புவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, நாங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்விலே சங்கீதக்காரனுக்கு சொல்லப்பட்ட ஏகப்பட்ட வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், அவைகள் ஒவ்வொன்றும் நிறைவேற வேண்டும் என்றால் அதை அதில் நிறைவேறி சங்கீதக்காரன் பிழைக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை கேட்டதோடு மட்டுமல்ல, உணர்வுள்ளவனாய் ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் ஏதோ ஒன்றை சொல்லி சாக்குப்போக்களை சொல்லி காலத்தை கடத்துகிறவன் ஆயிராதபடி ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று அறிந்து கொண்டோமே. எங்கள் வாழ்விலும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற நாங்கள் நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடி, எங்களுக்குள்ளே செயல்படக்கூடாதபடி, கடந்த வருடங்களைப் போல சிலதை நாங்கள் சாக்குப்போக்களை சொல்லி கடந்த நாட்களை கடத்த நினைக்கிற அந்த பிசாசின் தந்திரங்களை அடையாளம் கண்டுபிடித்து ஆண்டவரே, நாங்கள் நன்மைகளை சுதந்திரிக்க உதவி செய்யும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.